நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லைன்னா ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க மனசால் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஜஸ்ட்டு நம்ம மன்னிச்சு விட்டுறலாங்க. அதை விட வாழ்க்கையில் அவங்களுக்கு நம்ம பெரிய தண்டனையை கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அது போக போக அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் உடலுக்கு துணையாக வாழ்கிறது தான் நல்ல கணவன் மனைவியாங்க அப்படின்னு நம்மள பல பேர் நினச்சிட்டு இருந்தோன்னா அந்த கண்ணோட்டத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தாங்க உண்மையான கணவன் மனைவி. தாய் தகப்பனுக்கு அப்புறமா நமக்கு முழுமையான சந்தோஷத்தையும் ஒரு மோட்டிவேஷனையும் தர முடியும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம மனைவி தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல வெறுப்பு விருப்புகள் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆம்பளை பல விஷயங்களில் பல நேரங்களில் நம்ம உடஞ்சி போய் இருப்போம். அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஒய்ஃப் நம்மக்கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, கவலைப்படாத, லைஃப் நல்லாயிருக்கும், நமக்கு என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ தானே ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதில் எனக்கே நடந்த விஷயங்கள் தான். பல நேரங்களில் நம்ம டவுனாக போன நேரத்தில் அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணணும், எப்படி போகணும், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரூட்டை மாற்றி நம்ம நல்லபடியாக போயிட்டுருக்கோங்க. இந்த மாதிரி கிடச்ச ஒவ்வொரு ஆம்பளையுமே கொடுத்து வச்சவங்க தாங்க. அப்படி நமக்கு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம எப்போவுமே நல்லா வச்சு பார்த்துக்குவோன்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.